Hello, mic check, mic check. Hello guys, இப்போ தான் வந்து நான் வந்து கேமரா வாங்கி உருப்படியாக ஒரே ஒரு விஷயம் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா அது இப்போ ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் மட்டும்தான் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி ரெக்கார்ட் ஆகுது என்ன ஏது எனக்கு ஒன்றும் தெரியல. ராவாக அப்படியே எடுத்து யூடியூப்பில் வந்து போட போகிறேன். இப்போ வந்து கேமராவில் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையா என்ன ஆகுதுன்னு கூட தெரியல. ஏன்னா பேட்ரி பர்சன்டேஜ் வந்து முக்கால்வாசி காட்டுது. இருந்தாலும் நான் சார்ஜ் போட்டு பல நாள் ஆகிருச்சு. அதனால் சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரியல. எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. இப்போ நான் மைக்ரோ ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது மைக்கில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல. நிஜமாக கேமரா வாங்கி இப்போதான் வந்து நான் இந்த மாதிரி மைக்கை வந்து செட் பண்ணி விளாக் எடுக்கிற மாரி நான் வந்து இப்போ ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி எடிட் பண்ணணும் என்ன எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சுத்தமாகவே ஐடியா இல்லை. இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கிறேன்னா பூ மார்க்கெட் போயிட்டுருக்கேன். சேலம் பூ மார்க்கெட் ஒன்று இருக்குது. இங்கே பூசாரிப்பட்டியில் ஒன்று இருக்குது. நமக்கு பக்கமாக நான் வந்து இப்போ சேலம் போகலை, பூசாரிப்பட்டி வந்து பூ மார்க்கெட் போயிட்டுருக்கேன். பூசாரிப்பட்டி நம்ம பூ மார்க்கெட் போகணும்னா காலையில் நேரமாகவே போகணும். மணி ஆனால் டைம் இப்போயே 7:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன். ஏன்னா இங்கே வந்து காலையில் 10 மணி வரையும் தான் வந்து இருக்கும். மைக்கில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. அந்த மைக்கு நான் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கேனானோ அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைமாக வந்து போடுற ராஃப் ஃபுட்டேஜாக தான் போடுவேன். எடிட்டு அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா ஏதாச்சும் மைனர் சேஞ்சஸ் பண்ணி போட்டுருவேன். பேசுகிறது ஆடியோ கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னும் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா நான் சார்ஜ் வந்து போடலை. சரி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஏதாச்சும் போனால் போட்டுக்கலான்னு விட்டு வந்து நம்மளால எதுவுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல. கேமரா வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு விளாக் கூட ஒழுங்காக கேமராவில் எடுத்து போடலாம். இப்போ நான் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐடியாவில் இருந்து சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து EZ1 5Pro ஆக்ஷன் கேமரா வைஃபை இதில் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 180p 60 fps வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வேற என்ன பேசலாம்? ஏன்னா கரெக்டான டைம் வந்து வரும்னு வெயிட் பண்ணி 3 வருஷம் ஓடிடுச்சு. கேமரா வாங்கி 3 வருஷம் ஆகிடுச்சு. கரெக்டாக என்னாச்சும் போனால் வந்தால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. தயக்கங்கள் நிறைய இருக்கும். இப்போவே நான் வந்து ஏதோ தெரியல பட்டுன்னு இருப்பேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டே தான் வந்து போயிட்டு இருக்கிறேன். கரெக்டாக வருமா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆள் மனசு வந்து இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தயக்கங்கள் இருக்கும், போட முடியாது போயிடும். ஆனால் வந்து இப்போதான் என்ன ஆகிட போகுது பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அப்படின்னா அது இப்போதான் ஆரம்பிக்குது. ஸோ என்ன நான் சொல்றது, தன்னம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னம்பிக்கைன்னு சொல்றத விட ஆகட்டும் அப்படின்னு
ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆனாலும் சரி, எடுத்து சும்மா சில பல கட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ரா ஃபுட்டேஜை வந்து அப்லோட் பண்ணிடலாம். எடிட் எதுவும் வேண்டாம். இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா கேமராவில் வந்து நான் இன்னும் அந்த அளவுக்கு பழக்கப்படலை. என்ன பேசணும் பேசக்கூடாது. இப்போ நான் வந்து தனியாக வந்து என் கூட நான் பேசிக்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என் மனசுக்குள்ள இருக்கிறத வந்து நான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து கேமராவை பார்த்தா அந்த அளவுக்கு பேச வந்து வராது. எல்லாருக்குமே அதாவது இப்போ பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது. இப்போ நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ என் மூஞ்சி தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜட்ஜ் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் தயக்கங்கள் இருந்திருக்கலாம், இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்ன பேசுறது பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. யாருக்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிய வரலன்னு சொல்லலாம். அப்படிங்கிறப்போ வீடியோவில் இதுதான் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ நான் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து இப்போ 2 பசங்க என்னை பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து பேசுறதுக்கு வாய் வரல. கொஞ்சம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த பசங்க வந்து பார்த்தாங்க கேமராவில் என்ன இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு. கேமராவை பார்த்தாங்க, என்னையும் பார்த்தாங்க. அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இப்போ எனக்கு. அதை நான் வந்து அப்படியே வெளிப்படையே சொல்லிடுறேன். தயக்கங்கள் வந்து நிறைய இருக்குதுன்னு என்கிட்ட. இன்னும் நான் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகலை. நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டு, எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் வந்து அவங்ககிட்ட எப்படி பேசுவேன், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுவேன் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்குமே தெரியுமாங்கிறது எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க கிட்ட, நான் பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நல்லா பேசுவேன். நான் வந்து இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து எனக்கு தோணுறப்போ மட்டும்தான் பேசுவேன். அப்படிங்கிறப்போ இது சுயநலமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. புரியல இன்னும் அது தப்பா சரியா என்னங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நான் என்னை பற்றி இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கு. எனக்குள்ளே இருக்கிற நான் யார் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்க வேணும். இன்னும் என்னை பற்றி ஒழுங்காக எனக்கு வந்து ஒரு விஷயம் கூட தெரியாது. நான் யார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சில டைம் வந்து நல்லவனாகவும் இருக்கிறேன், சில டைம் வந்து கெட்டவனாகவும் இருக்கிறேன், சில டைம் பொறாமை பிடிச்சவனாகவும் இருக்கிறேன், சில டைம் வந்து திருக்குறவனாகவும் இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் யாரு அப்படின்னு வந்து எனக்கு வந்து இன்னும் தெரியல. அதை கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா ஒரே மாதிரியும் இருக்க முடியல. கோபமும் வரும், சிரிப்பும் வரும். ஆட்டோ பயோகிராஃபி எழுத நினைச்சேன்னா வந்து என்னை பற்றி அவ்வளோ குழப்பமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சில டைம் வந்து சிரிப்பேன், சில டைம் வந்து மறைப்பேன். இல்லை அதுதான் வந்து ஒரு மனிதனா, இல்லை மனிதர்கள் அப்படிதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியல. இல்லை நான் வந்து நிறைய பேர் கூட பேசாததுனால தான் வந்து எனக்கு இன்னும் அந்த தெளிவு வரலை அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலை தாண்டி போயிட்டு இருக்கிறேன். எங்கள் ஸ்கூல் வந்து புதுசாக இப்போ ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. பில்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக கட்டிட்டாங்க.
நான் வந்து படிச்சது வந்து செங்குந்தர் மகாஜன ஹையர் ஸ்கூல்ல படித்தேன். பில்டிங்ஸ்லாம் இப்போ நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ நான் இந்த வழியில வந்து போய் கூட கரெக்டாக ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு 2.5 மாசமா இருக்கும். 3 மாசம் கூட இருக்காது. ஏன்னா சீசன் வந்து இந்த டூர் சீசன் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து சேலம் தான் போயிட்டு இருக்கிறேன். இப்பதான் போறேன். ஆனா 2 மாசத்துக்கு 2.5 மாசத்துலயே பில்டிங் ஃபுல்லா பெருசா ஏற்றிட்டாங்க. ஆல்ரெடி பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க, நான் பாத்துருக்கேன். இப்போ பில்டிங் ஃபுல்லா ஏற்றிட்டாங்க. என்ன எதுன்னு தெரியல. கிரவுண்ட் இருந்துச்சு அந்த இடத்துல, கிரவுண்டை இப்போ தூக்கிட்டு பில்டிங் எழுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப பெருசா இருக்கு அந்த கிரவுண்டு. எல்லா ஸ்கூல்ல இருந்தும் வந்து எங்க ஸ்கூல்ல தான் வந்து போட்டிகள்லாம் நடத்துவாங்க. சூப்பரான ஸ்கூலு, ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அருமையான ஸ்கூலு. நான் வந்து என்ன வண்டி வச்சிருக்கிறேன்னா ஹீரோ ஹெச்எஃப் டியூலக்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டி வச்சிருக்கிறேன். அதில் தான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட ஹெட் இருக்கு இல்லைங்களா, மூஞ்சி, அந்த மூஞ்சியில் வந்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் வந்து இந்த ஆக்ஷன் கேமரா கொண்ட அந்த ஸ்பாட்ஸை வச்சு ஹோல்ட் பண்ணி இப்போ வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஹெல்மெட்டு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். இந்த ஹெல்மெட் வாங்கி 3 வருஷம் இருக்கும். இந்த இதுக்கு வேலை வந்து அந்த ஆக்ஷன் கேமரா அந்த இதுதான் வந்து இங்கே வந்து எம்சில் போட்டு ஒட்ட வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று ஒட்ட வச்சிருக்கேன். நானே வந்து தேர்த்து எடுத்துட்டேன். மறுபடியும் வந்து ஒரு எம்சில் போட்டு இங்கே ஒட்ட வச்சிருக்கிறேன். இங்கே கரெக்டாக ஒட்டாத விட்டுட்டாங்க வந்து காற்று வந்து ஹேர் வந்து அந்த அளவுக்கு உள்ள போகல, பனிமூட்டமா இருக்கும். இந்த வைசரும் வந்து உடஞ்சிருச்சு. இந்த வைசர் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல மாற்ற இடத்துல உடஞ்சிருச்சு. அதை நான் மாத்தாதே வச்சுட்டு இருக்கிறேன். மாற்றணும். என்ன கலர் போல அது வந்து ஒரு மாதிரி ஒரு கலர்ல இருந்துச்சு. இப்போ நான் வந்து போகிறதுக்கு வந்து எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு நான் 1 மணி நேரம் ஆகி போயிடும். 1 மணி நேரமா வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகணும். ஆகும். ஏன்னா வந்து 12 நிமிஷம் தான் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்போ கேமரா வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாமா? ரொட்டேஷன் பண்ணி வந்து அந்த பக்கம் காட்டலாமா? ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு கேமரா வந்து அந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிக்குமா? அத்தா திருப்ப முடியல காய்ஸ். அந்த சைடு தெரியல. ஏன்னா எஸ்டி கார்டு இதுக்கு வாங்கி காசு பிடிச்சி போகிற மாட்டேங்குது. ஃபேக் எஸ்டி கார்டாக போட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து விற்று போடுறாங்களா. அது என்ன ஆகுதுன்னா கேமராவோட ஸ்பீடு வந்து ரெக்கார்ட் பண்ண முடிய மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இதோட இதுக்கு 4வது எஸ்டி கார்டு வாங்க. ஒரிஜினல் எஸ்டி கார்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 எஸ்டி கார்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொன்றுமே 128 GB வாங்குறப்போ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை 1000, 1200, 1600. இப்போலாம் வந்து மெமரி கார்டு வந்து ஏகப்பட்ட ரேட் ஆகி போச்சு. 1800, 2000 வரையும் கூட போயிடுச்சு. மெமரி கார்டு கேமரா போடுற மெமரி கார்டு வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் காரங்களாம் என்ன பண்ணணும்னா ஒரிஜினலான ப்ராடக்ட் அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அப்படிங்கிறப்போ அந்த பிராண்டு மேலே நமக்கு ட்ரஸ்ட் இருக்கும். இப்போ ஏமாற்றி போடுறாங்களா, மறுபடியும் நம்ம போய் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. அதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தயக்கமாக இருக்குது. கொஞ்சம் அந்த விற்கிற செல்லர்ஸை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ண வேணும். நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்கி அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்டா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து உங்களுடைய விருப்பம். அது கஸ்டமராக ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா அதில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு கஸ்டமராக வந்து நான் வந்து சொல்கிறேன். பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் அந்த பொருள் வாங்குகிற இடமும் நாம் வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஓமரை தாண்டி பிரிட்ஜு மேலே ஏற போகிறேன். இது ஒரு பிரிட்ஜு.
மொத்தம் இங்க வந்து 3 பிரிட்ஜ் என்னமோ இருக்கு. 3 பிரிட்ஜு ஏறி இறங்கணும்னா நான் பூ வாங்க போற இடம் வந்து வந்துடும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால வந்து பூ இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. எங்க மாமட்டு பையனை கேட்டுக்கிதான் வந்து போறோம். அவனும் வந்து நாங்க மார்க்கெட் போறதில்ல, உங்களுக்கு காட்டுக்காரங்க கொண்டாந்து எங்கள் தங்கம் 19,000 சமந்தா படம் ஒன்று வரமாட்டாங்க. எங்கள் தங்கம் என்ன பேசிட்டு இருந்தேன், கேட்டுதான் போறோம். அவங்க வந்து மார்க்கெட்ல இருந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்களாம். அப்புறம் போய் பார்க்கலாம், காலையில் போய் பார்க்கலாம். ஏதாவது பூ வருது நமக்கு வந்து அஃபோர்டபுளா வருதா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா பூ ரேட்லாம் இப்போ ஏறி போச்சுங்க. 300, 350, அரளியில 400, 450 போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம வாங்கி அதை கட்டி பாதுகாப்பு பண்ணி விற்று காசு பண்றதுக்குள்ள ரொம்ப நெருக்கடியான இதாக இருக்குது. ஒரு ஃப்ரீயாகவே வியாபாரம் பண்ண முடியல. கஸ்டமர்ஸும் அதனால பாதிக்கப்படுறாங்க, நம்ம விற்கிற ஷாப் ஓனர்ஸும் வந்து பாதிக்கப்படுறோம். ஏன்னா நமக்கும் வந்து அதில் பெருசாக லாபம் வந்து இருக்காது. வாங்குறவங்களுக்கும் அது வந்து அந்த அளவுக்கு காசுக்கு கொடுக்குற காசுக்கு வந்து நிறைய பேர் வாங்குறோம் அப்படிங்கிற எண்ணமும் வந்து இருக்காது. அதனால கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் பரவாயில்ல. மழை வந்து பெய்யாததுக்கு காரணம் நாமளாதான் இருப்போம். மரம் வந்து அதிகமாக காணல. கரடு மலைகள் இதெல்லாம் வந்து செதுக்கி இந்த வண்டு குடையும் அது மாதிரி குறைஞ்சு அந்த மழையே இல்லாத பண்ணிடுறோம். அந்த மழை இல்லாததுனால நமக்கு வந்து மழை பெய்ய மாட்டேங்குது. என்ன பண்றது? மனிதர்கள் வந்து சேலம் விமான நிலையம், சேலம் ஏர்போர்ட் தொண்டையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுங்க. சிறுநாக்கு இருக்குது இல்லைங்களா, சிறுநாக்குக்கு மேல வந்து கொஞ்சம் கொப்பளை மாதிரி ஏதோ வந்துருச்சு. தொண்டை வந்து பயங்கரமா வந்து வலிக்குது. அதாவது தொண்டையும் மூக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, அந்த இடத்துல தான் வந்து சிறுநாக்கு இருக்கு. அந்த சிறுநாக்கு வந்து வீங்கி போனதுனால கொஞ்சம் வலிக்குது, அவ்வளவுதான். என் வண்டியை வச்சுக்கிட்டு வேகம் போகலாம். என்ன நான் மியூசிக் பைக் தான் வச்சிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேகம் போகலாம். ஆனால் வந்து ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படின்னு நான் வந்து போர்டை பார்த்தேன். ஏதோ வந்து பஞ்சர் ஆகிட்டாங்க, டயர் வெடிச்சிருச்சுங்க. லோடு வந்து ஏற்றிக்கிட்டு வராங்க, டயரு எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. பார்த்தா டயர் வெடிச்சிருக்கு. தேஞ்சு போன டயர் போட்டுட்டு வந்து 1 டன் 2 டன் ஏற்றிட்டு வந்தா அந்த டயர் எத்தனை நாள் தான் தாங்குவோம்? எவ்வளவு நேரம் தான் தாங்குவோம்? மரத்தை வெட்டிட்டாங்க, மரத்தை வெட்டி கூரை போட்டிருக்கிறாங்க. எப்படிறாது அது செத்து போன மாதிரி இருக்குதுங்க. மக்கள் பண்றது சரியில்லை. நானும் அதில் பார்த்தீங்கன்னா நான் பண்றது மட்டும் நான் கரெக்டா வருது. தொண்டை வலிக்குது கேஸ். நான் வந்து இப்போ பிஎஸ்ஆர்பிடி போயிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, ஸ்கூல் போறாங்க. ஆடுகள் மாடுகள்லாம் வந்து அது இந்த உணவு எங்க இருக்குதோ அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து சாப்பிட்டு இருக்குது. எல்லாருமே எல்லா வேலையும் வந்து தானே நடந்துகிட்டே தான் இருக்குது. நாம வந்து நடக்காத விட்டுட்டோம்னாலும் உட்காந்துட்டு இருந்தோம்னாலும் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து தானே நடந்துகிட்டு தான் இருக்குது, சுத்திக்கிட்டு தான் இருக்குது. நாம சுழலவில்லை என்றால் பூமியும் சுழல்வதை நிறுத்தி விடுமோ அப்படின்லாம் இல்லை. நாம சுழலவில்லை என்றால் நாம மட்டும்தான் சுழலாமல் இருக்கும். பூமியும் பூமியை சார்ந்த பொருள்களும் உயிரினங்களும் எல்லாமே சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. எங்கடா வர்ற ஓட ஓர
ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதாவது முன்னாடி வந்து எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கு. இவன் வேகமா போய் காலை வச்சு கையை வச்சு எல்லாம் உதைக்கிற மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. செம்மையா இருக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா. இவன் முன்னாடி போறான், இவன் காலு முன்னாடி ஏதாவது வண்டி எடுத்துங்க அதை உதச்சி போடுறான். அந்த வண்டி பறந்து போகுது. அவ்வளோ இதுல ஏஐ வந்து அருமையா இருந்துச்சு. பவர்ஸ் வேற லெவல். பவர் வந்தாலே வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி துக்கமும் சேர்ந்தே வந்துடும். ஆனா ஸ்பைடர்மேன் வந்து சூப்பர் படம். ஸ்பைடர்மேன் தாண்டி போக வேண்டாம், நம்ம வந்து பீட்டர் பார்க்கருக்காக போகலாம். ஏன்னா இங்க நிறைய பேர் பீட்டர் பார்க்கரா இருக்கிறாங்க. அதுல நானும் இருக்கேன். பீட்டர் பார்க்கர் ஆக நம்ம போய் இருந்தோம்னா ஃபீல் குட் மூவி. அது எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த பேக்கரி இன்னும் ஓப்பன் பண்ணுறாங்க. பேக்கரி எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, காலி பண்ணிடுறாங்க, வைக்கிறாங்க, காலி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நினச்சா அதில் பேஷன்ஸ் வேணும், பொறுமை தான் வந்து நம்ம வந்து அந்த இதில் வந்து ஒரு நாள் 2 நாள் ஓடலாங்கிறதுக்கோசரம் பேக்கரி டீ கடை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. நான் நிறைய கடையை பார்த்துருக்குறேன். இதே லைன்லயே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். எந்தெந்த கடைகள் இருந்துச்சு இல்லை. வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து பொறுமைங்கிறது இந்த மக்கள் புதுசா ஒரு இடம் புதுசா ஏதாவது ஒன்று வருதுன்னா அதை வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம புதுசா எதனா தொழில் தொடங்குறோம்னா அது கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் பிடிக்கணும். எங்கேயோ காடு பூக்காடு வந்து எதுவுமே இல்லாத இருக்கிற நண்பர்களை எந்த நண்பர்களை வெறிச்சோடி போய் தெரியும் நினைக்கிறேன். பூக்காடே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இதுல பூ ரேட்டு வந்து குறையிலன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் பார்க்கலாம். நாங்களும் வந்து விற்கிறது தான் வாங்கிட்டு வந்து நாங்களும் கூலி கொடுத்து தலை வாங்கி நார் வாங்கி மீன் போட்டு கடை வாடகை கொடுத்து போயிட்டு வர செலவு இருக்குது. அப்புறம் எங்களுக்கும் கூலி இருக்குது. இத்தனையே நாங்கள் பார்த்து தான் வந்து கொடுக்க வேணும். இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து எல்லா கடைகள் போலதான் கொடுக்கறதில்ல. இருந்தால் அவங்க இங்கே சுச்சுவேஷன் எப்படியோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். இது ஒரு மாதிரியான இதுதான் எல்லா ஓனர்ஸ், அதாவது தொழில் பண்றவங்க எல்லாருமே வந்து புலம்புற விஷயங்கள் தான். அதை நம்ம வந்து ஆசைப்பட்டுருவோம். தெரியும் எங்களுக்கு ஒர்க் போறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிவித்துக்கு வாய்ப்பு இல்லை. நான் இடத்த ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ரீச் ஆகிடுவேன் இன்னும். ஆனால் ஸ்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. கேமரா பேட்டரி நல்லாவே தாங்குது. 1 மணி நேரம் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சமா கேமரா வந்து ஹீட் ஆகுது. விண்டு வந்து அதாவது காற்று வந்து அடிச்சுட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த வேகத்தில் இருக்கும்போது வந்து சூடு வந்து லைட்டா வந்து கேமரால தெரியுது. ஏன்னா ஃபோனே ஹீட் ஆகும். இந்த அளவுக்கு இருந்துறப்போ வீடியோ ஃபுல்லாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபோன் ஹீட் ஆகும், கேமராவும் ஹீட் ஆகுது. இருந்தாலும் ஓகே தான். ஒரு நார்மலா எடுக்கிறீங்க வந்து vlog எடுக்கலாம். அருமையான கேமரா. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வரையும் சொல்றேன். இந்த கேமரா வாங்கலாமா வேண்டாமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு அது வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து ஃபுல்லா வந்து இதுக்காண்டியே வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோவே போட்டுடலாம். சரியா? இந்த கேமரா வாங்குறது கூட பிரச்சனை இல்லை. மெமரி கார்டு வந்து கரெக்டான பிராண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பணம் வேஸ்ட் ஆகி போயிடும். நம்ம ஸ்லோவா இருக்கும்னு வைங்களா, ஸ்லோவா இருக்கும், பாதியிலே போயிடும். இந்த பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க வந்து ஸ்லோவா இருக்கும். அவங்க பணம் வந்து வீணாகி போயிடும். அதுக்கோசரம் தான் சொல்றேன். ஏன்னா அதை வாங்கியும் நம்ம போன்ல வந்து மெமரி கார்டு போட முடியலன்னா வீணா போயிடும். ரிட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையா அது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ரிட்டர்னே போட்டுக்கிறது எந்த பொருளுமே வாங்கி அப்படியே ரெக்கார்ட் பண்ணாதான் வச்சுக்கிறேன்னா அது நம்ம ப்ரூஃப் இல்லை. அப்புறம் புதுசு அட்டையெல்லாம் கிழிச்சு தூக்கி வச்சு போடுற மாதிரி மெமரி கார்டு மட்டும் இப்படி கொடுக்குறது அப்படின்னு இன்னும் ரிட்டர்ன் எதுவும் போடுறதில்ல. நானே தான் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். என்னோட டெஸ்டினேஷன் வந்து நான் கடையில இருந்து இங்கே வரையும் டெஸ்டினேஷன் வந்து நான் ரீச் ஆகிட்டேன். போயிட்டு பூவெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு தெரியல. வரும்போது வைக்க முடியாது, கேமரா வைக்க முடியாது. ஏன்னா வந்து பூ வந்து நான் இந்த முன்னாடி தான் வச்சுக்கிட்டு வருவேன். அப்படிங்கிறப்போ என்னால் கேமரா வந்து அங்கே
வைக்க முடியாது. பார்க்கலாம், எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுன்னா ரெக்கார்ட் பண்ணலாம். இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரா ஃபுட்டேஜாக போடலாமா வேண்டாமா, இல்லை வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணி போடலாமா, இல்லை வேறு எங்கேயாச்சும் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறேன், வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த பக்கமே விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், காட்டுக்குள்ளே விட்டு வளைச்சிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் திரும்பி நின்று பார்த்து எல்லாம் வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுதான் பரவாயில்ல. இங்கேயே வண்டி போட்டுடலாம், இதுதான் நம்ம வந்து மாமூலாக போடுற இடம், இங்கேயே போட்டுடலாம். டாட்டா பை பை. சிங்கிள் வீடியோவாக போடலாம், மற்ற கட் பண்ணியாச்சு, பார்க்கலாம். அந்த அளவு வந்து நான் வந்து ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எந்த இருக்குமா என்னன்னு தெரியல. பாருங்க, நான் அப்புறமேட்டு மறுபடியும் விவசாயிட கூட திருப்பிக்கிறேன். வழிகள் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த 8 வழிச்சாலைன்னு போட்டாங்கல்ல, அந்த டைமில் வந்து இந்த ரோடு போட்டாங்க. இன்னுமே வந்து ரோடுலாம் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் குறை சொல்கிற அளவுக்கும் இருக்குது. இப்போ கேமரா வந்து ஆடுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேடு பள்ளங்களாக தான் இருக்குது ரோடுலாம். அதாவது ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பக்கம் தான் வந்து போட்டாங்க. அப்படிங்கிறப்போ இருந்து காட்டுறேன், அந்த ஃபினிஷிங் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒழுங்காக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஃபினிஷிங் அந்த அளவுக்கு இல்லை ரோடுங்கிறதுல. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி காட்டி பார்க்கலாம். இந்த வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன வந்து ரோட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இது பார்க்குற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே ரோடுகள் வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி போட்ட மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரல. பார்க்கலாம். நான் இந்த ஓமூரில் தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தாலே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அது மறுபடியும் ரோடு போட்டிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, நான் இன்னும் போகலை. போய் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி அது பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் மேலே இருக்கிற ரோடு அப்படிலாம். எப்படின்னா லோடு அதிகமாக இருக்கிற வண்டி வந்து போச்சுன்னா அப்படியே அமிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதாவது பிரிஞ்சுக்கிட்டு ரோடு வந்து பிரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ 2 வீலராக இருந்தாலும் சரி 4 வீலராக இருந்தாலும் சரி, நாம அந்த பிரிஞ்சு போன இது மேல வந்து வண்டி ஏறி விட்டுட்டோம்னு வைங்க, நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் இருப்போம். ஏன்னா அதுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க, அதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை. சைடில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை இது மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த ஜீப்ரா லைன் போட்டு கல்லு வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த லைன் மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. நம்ம வந்து கீழே சப்போஸ் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போதே கவர்மெண்ட் அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு வருது, இருந்தாலும் இன்னும் முன்னேற்றம் தேவை. இப்போ வந்து 1 மாசம் தான் ஆகுது, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டாந்துருக்காங்க, வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் இன்னும் வர காலங்களில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ண வேணும். ஏன்னா அப்போதான் வந்து எல்லாருக்கும், அதாவது பார்வைக்கு நிறைய போச்சுன்னா அது வந்து மேலிடத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் எல்லா இடத்துல இருக்கிற பிரச்சனையும் போய் டைரக்டா நேரடியா வந்து பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஈஸியா மக்கள் வந்து கொண்டு செல்லப்படும். நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஈஸியா வருது. வேற நான் வந்து நார்மலா பேசுறப்போ ஒரு மாதிரி பேசுவேன், இப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவேன். அதெல்லாம் வந்து கற்றுக்கூடாது. சரி, மேட்ரு வரும். அப்படிங்கிறப்போ எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ மக்கள் என்ன பண்ணணும்னா அவங்க ஊரில் இருக்கிற குறைகள் வந்து என்ன இருக்கோ அதை வந்து டைரக்டா வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது அந்த குறையை வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது ரோட்ல ஏதோ பூனையா நாயான்னு தெரியல, வண்டி விட்டு செத்து கிடக்குது. கொஞ்சம் ரோட்ல போறவங்க என்ன பண்ணணும்னா, முன்னாடி என்ன வருது ஏதாவது இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போங்க. ஏன்னா நம்ம ஒரு வேகத்துல வந்து இருக்கோம், டக்குன்னு பேக்கரிக்க முடியாது அதுதான் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்வைய வைடு பண்ணி சைட்ல சைட்டா எல்லாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வாங்க. ஏன்னா நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிர் தான். அந்த உயிரை வந்து நம்ம வந்து தெரியாத நடக்கிறதுங்கிறது வேற. ஆனா வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஹார்ன் அடிக்கிறாங்க, அது நகரல அப்படிங்கிறப்ப விட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அப்படிலாம் பண்ணாதீங்க, அவங்களும் ஒரு உயிர் தான். அவங்களும் இந்த உலகத்துல வாழறதுக்கு தான் வந்துக்கிறாங்க. அவங்க வந்து நம்மள மாதிரி ஒரு 80 வருஷம் இந்த இவ்வளோ அளவுக்குலாம் வந்து உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற உடம்ப வாங்கிட்டு வரல. அவங்களுக்கோட ஏஜ் லிமிட்டே வந்ததுன்னா 8 வயசு 10 வயசு, இல்லைன்னா இப்படி அல்பாயுஸ்ல வந்து போயிடுறாங்க. நாமளும் அதே மாதிரி தான். ஆனா நமக்கு வந்து சராசரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 வயசு வரையும் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாம, அதாவது நாம எதுலையும் போய் எதுலையும் மாட்டிக்காத இருந்துட்டோம்னா நமக்கு எதுவும் நம்ம உடம்பு வந்து பாதிக்காது. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நம்ம கூட டிராவல் பண்றதே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப குறுகிய நாள்கள் தான் வந்து நம்மளோட டிராவல் பண்றாங்க. அதுங்களை வந்து நம்ம போற்றி பாராட்டணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பார்த்துக்கணும். எல்லாருமே வந்து மனிதர்கள், விலங்குகள், இந்த பூமியில இருக்கிற எல்லாமே வந்து நம்மளோட ஃபேமிலியை தான் நம்ம பார்க்கணும். ஒரு மரம் செடி இந்த மாதிரி இருந்தா கூட அது நம்ம ஃபேமிலி தான் பார்க்கணும். அது கூட நம்ம வந்து பேசுறோமோ இல்லையோ மனசுக்குள்ள வந்து அதோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நான் இப்போதான் வந்து அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். மரம் செடி கொடிகள் இதெல்லாம் வந்து இதோட பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி குட் ஃபீலிங்கா தான் இருக்கு. அது அவங்களுக்கும் உயிர் இருக்கு, நம்ம சொல்றத கேட்கறாங்க அப்படின்னு ஒரு மன நிம்மதி இருக்கு. அதனால அவங்க பேசுங்க, பேச ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. அவங்களும் வந்து நம்மளோட பேசிக்கிட்டு எல்லா விதமான பிரச்சனையும் இது பண்ணிக்கிட்டு வளர்றாங்க. பூமி வந்து குழந்தைகிட்டு தான் அதிகமாக வளர்றாங்க. அவங்களும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, நாமளும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். அவங்க பூமிக்கு அடியில வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி மேலே தூரத்திலிருந்து வராங்க. நாம பூமி மேல நின்று பூமிக்கு பிரச்சனையை கொடுக்குறோம். அதுதான் உண்மை. எப்படி இருக்கு என்னோட பிளாக் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து எல்லா டைம்லயும் எல்லா மாதிரியும் இருக்க முடியாது. இப்போ விஸ்டம் கேட் ஸ்கூல் அடுத்து ஸ்டாப் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு, எல்லா டைம்லயும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க முடியாது இல்லைங்க. அவங்களுக்கான இதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து விட வேணும். இந்த பக்கமே வச்சுக்கலாம். நம்ம ரோட பார்த்தோம்னா கூட பிரச்சனை இல்லை, மனிதர்களை பார்த்தோம்னா தான் பிரச்சனை. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணா அவங்க மூந்து தெரியுது அப்படின்னு ஒரு டைம் வேற ஒருத்தர் சண்டைக்கு வந்துருவாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். என்ன பேசலாம்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. அந்த பிரிட்ஜ் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தால நான் வந்துட்டேன். உங்களுக்கு நான் வந்து இதை தனியாக ஷார்ட்ஸாக கூட நான் வந்து எடுத்து போட்டு காட்டுறேன். அந்த பிரிட்ஜ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் காட்டுறேன் பாருங்க, அந்த ரோடோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வழி விட்டு நம்ம போயிட்டே இருக்கணுங்க. நம்ம பிரேக் பிடிச்சி போறதுனால எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஏன்னா அவங்களும் போகணும், நாமளும் போகணும். அப்ப கொஞ்சம் வழி விட்டு தான் போகணும். நம்ம ஓட்ட தெரியும், இருந்தாலும் ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பிரிட்ஜ் தாங்க, ரோடு பாருங்க எப்படி இருக்கு, கண்டிஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுப்பா ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, மறுபடியும் பேட்ச் ஒர்க்குன்னு ஏதோ பண்ணிருப்பாங்களாட்டது.
இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் தெளிவு இல்லைங்க. வேறு மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் சென்டர்ல வந்து கல் இருந்துச்சு, அதெல்லாம் கல்ல காணும். இப்போ இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இல்லை, அவங்களாம் மறுபடியும் பிரிஞ்சு போய் தான் இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு ரோடு ஒன்றும் சரியில்லை. இதை மறுபடியும் வந்து கவர்மெண்ட் எடுத்து பார்க்க வேணும். அப்படியே சைட்ல பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த இது எவ்வளோ கிட்ட இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குது. ரொம்ப சின்னதா இருக்குதுன்னா நான் ஏதோ ஒண்ணுன்னா கூட முட்டி மோதி நிக்க முடியாது. அப்படியே கால் தவறி கீழே விளையாடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிற வழிய நாம முட்டி மோதி நிக்க முடியாது. இங்க ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கலாம், கம்பிகள் வச்சு அமைச்சிருக்கலாம். சேலம் ரோட்ல பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து கம்பிகளை வச்சா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட். ஏன்னா கீழே கரண்ட் கம்பமா இருக்குது, ரோடு போகுது, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. எப்படி வந்து இது அப்படியே விட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. இதுக்கு ஏதாவது கவர்மெண்டால பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க. இன்னும் ரோடு வந்து இதுக்கு இன்னும் ஒழுங்கா போடலன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த சைடு வருவேன், வந்தா நான் அப்டேட் பண்றேன் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இந்த ரோடு இப்படிதான் இல்லை. பழைய ரோடு கூட பிரிட்ஜு இருந்துச்சுங்க, அதில் கூட ஏதோ ஒன்று ஓட்டுற மாதிரி சமாளிச்சுக்கலாம். இப்போ என்னன்னா நம்ம ஓட்டும் போது டயர் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் நம்ம டயர் வளைஞ்சிக்கிறது. அப்படிங்கிறதுனால நம்மளால வந்து ஒழுங்கா வந்து வண்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சமமா இருந்தா நம்ம வந்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அங்கேயும் ஏத்த இறக்கமா இருந்துச்சுன்னா நம்ம வண்டி வந்து நம்ம சொல்றத வந்து கேட்க மாட்டேங்குது. டயர்ஸ் வந்து அது சொல்ற வாக்கில் போகுது. அப்படிங்கிறப்ப ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் இப்போவும் இதை பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டுருக்காங்களா, மேலே ஒரு லேயர் மாதிரி போடுவாங்களா, அது மாதிரி போட்டிருக்கிறாங்க, பரவாயில்ல. இந்த கிராசிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒழுங்கா நல்லா பார்த்துட்டு வரைஞ்சிக்காம. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. எல்லாருக்குமே வந்து உயிர் முக்கியம், உடம்புல இருக்கிற உறுப்புகள் முக்கியம். எல்லாருமே வந்து நல்லா இருக்க வேணும். கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாருங்க. அப்புறம் இந்த ஒர்க் போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில டைம் வந்து கொஞ்சம் 9 மணி 10 மணி அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்த்து கூட விடலாம். ஏன்னா வந்து எல்லாம் அர்ஜென்ட் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு வந்து போகணும் அப்படிங்கிறப்போ இங்கே நிறைய வேலைகள் வந்து வீட்டில் பண்ணி வச்சு தான் வர மாதிரி இருக்குது. அதனால வந்து எல்லாரும் ஒரே டைம்ல தான் வந்து கிளம்புறாங்க. அப்படிங்கிறப்போ ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது. டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது. டிராஃபிக் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரே டைம் போகிறதுனால ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் வேன்ஸு, அப்புறம் இன்னும் நிறையா வந்து வேலைக்கு போகிறவங்க. இப்போ நான் வந்து என்னோட வேலைக்கு போகிற மாதிரி அது அந்த டைமில் வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாரும் பண்ணிங்கன்னா வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே முட்டுவா ஒரு வழியில வந்து போகும்போது இடைஞ்சலா இருக்கும். ஆனா பிரிச்சு விடும்போது டைமிங் வந்து வச்சு போகும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாத இருக்கும். ஃப்ரீயா ரோட்ல போயிட்டு வரலாம். ஏன்னா ஏகப்பட்ட வண்டிகள் வருது. எல்லாரும் வேலைக்கு போறாங்க, லோடு வண்டிங்க வருது. எல்லாரும் ஆக்டிவாவே இருக்காங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறாங்கிறப்போ கூட்ட நெரிசல் வந்து நிறைய இருக்குது. மதிய டைம், இந்த மாதிரி டைமு, ஈவினிங் டைமு, அதாவது ஈவினிங்னா ஒரு 3 மணிக்கு இருந்தாண்டா, அதாவது 10 மணி டு 3 மணி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. அப்படிங்கிறப்போ டைமிங்கை மாற்றி வைக்கிறப்போ எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இல்லை. அவங்க டைம்ல மட்டும் தான் போவாங்க. எல்லாமே ஃப்ரீயாவே இருக்கு ரோடு. 10 மணிலேருந்து 3 மணி வரையும் ரோட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. அந்த டைமிங்ல ஏதோ யாரோ ஒருத்தர் வேலை வச்சாங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா
காலையில் நேரமோ ஈவினிங் நேரமோ கூட்ட நெரிசல் குறையும். அதுக்காகத்தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஆனா நான் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் விளாக் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லா வந்து இது பண்ண போறோம். கேமராலையும் பார்த்தீங்கன்னா லைட்டா ஹீட் வந்து தெரியுது. ஆனா கண்டினியூஸா இப்போ எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஹீட் வந்து எனக்கு வந்து லைட்டா தெரியுது. கேமரால கையை வைக்கும் போது ஹீட் தெரியுது. ஹலோ காய்ஸ், மறுபடியும் வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயர் மேனேஜ்மெண்ட் தான் ஒழுங்கா இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒயர் போகிறா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, கிளம்பலாமா? இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இன்னும் வந்து ப்ராடக்ட்ஸ் தேவை. ஏன்னா அந்த ஹெல்மெட் மவுண்ட் வந்து கீழ் பக்கமாக வர மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நான் மேல் பக்கமாக வர மாதிரி, அதாவது ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாய்க்கு கிட்ட இருக்குது, என் கண்ணு வந்து கீழே போய் பார்க்க முடியல. ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு விஷுவலா வந்து தெரியல. அதுக்கு தான் வந்து ரைடர்ஸ் எல்லாம் வந்து மூஞ்சிக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு இப்பதான் தோணுது. ஏன்னா நான் இப்பதான் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு கொம்பை வந்து இங்க முன்னாடி மாட்டிட்டா மட்டும் போதாது, அதுக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா சில பல யுக்திகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. மறுபடியும் நான் வந்து இந்த ஹெல்மெட்ல இருக்கிற மவுண்ட் வந்து மறந்துட்டேன். இந்த முன்னாடி உங்களுக்கு வழி தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அந்த மவுண்ட் இருக்குது இல்லையா, அப்போ முன்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ ஹெல்மெட்ல இருக்கிற மவுண்ட்டை நான் மறந்துட்டேன். இப்போ நான் ஹெல்மெட்டை பார்த்தப்போ அதை இங்க இருக்குல்ல, இங்க வந்து ஃபுல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம எப்படி மாட்டிக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை நண்பர்களே, நான் பாட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இது ஒரு மேம்பாலம், அதாவது பிரிட்ஜ் சொல்லி ஃப்ரிட்ஜ்ல ஒரு பிரிட்ஜ் ஓகே. ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜ், இது பிரிட்ஜ்னா மேம்பாலம், ஃப்ரிட்ஜ்னா கூலரு, அதாவது ஐஸ் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர். ஓகே, நம்ம மறுபடியும் ஹைவேல வந்து ஜாயின் பண்ண போறோம். ஹைவேட்லயும் நிறைய பேச்சப் பண்ணியிருப்பாங்களாட்டம் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறனால இப்போ தான் பார்க்குறேன், நிறைய பேச்சப் நடந்திருக்குது. மதுரை 239 கிலோமீட்டர், கரூர் 113, சேலம் 22. இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல, நிறைய பேச்சப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது இப்ப போட்ட ஹைவே தான் தெரியல. ஹைவேல வந்து ரோடு இப்பதான் போட்டாங்க, இது பேச்சப் பண்ணிருப்பாங்களா வந்து. சரி, கேரளா காரன் ஒரு பையன் கீழே மாட்டி விட்டு ஒரு பையன் நம்ம வந்து சவுட்ல வேலை எடுத்து வச்சு நம்ம வந்து புறப்பட்டோம். பாயிண்ட் இந்த காசு ஒரு காசு. இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா பூ வாங்கினது ஒரு மாதிரி பூ எல்லாம் டாப் பண்ணல போயிட்டு என்ன சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து மாமல் வியாபாரம் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்டயே நம்மளால வந்து எதுவும் பேச முடியாது. சரி, வரதான் வரும், பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் நான் வந்து கட்டா விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால என்ன பிரச்சனைனா, கை வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுதா, அது இல்லாம கண்ணாடி வந்து என்னால ஒழுங்கா பார்க்க முடியாது. கட்டுறது எதுவும் இல்லை, கட்டிக்கலாம். அந்த பக்கம் போய் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா இழுத்து வச்சு கட்டிக்கலாம். இப்போ அது நிறைய இடத்துல பேச்சப் பண்ணியிருப்பாங்க, வந்து எதுக்குன்னு தெரியல. நோண்டி கிண்டி விட்டாங்களா இல்ல புளியாயிருச்சான்னு தெரியல. வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இங்கதான் வந்து நிறைய வண்டிகள் நிக்கிறது பாப்பீங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஒரு வண்டிகள் நிறுத்துற இடம் இருந்துச்சுதான், இருக்குது பாருங்க. இந்த பக்கம் ஒண்ணு இருக்குது.
எல்லாம் ஹிந்திக்காரர் நடத்துற இடமா இருக்குது. எதுவும் எழுதி இருக்கிறாங்களா? NHAI வெல்கம்ஸ் யூ. ஓஹோ, நேஷனல் ஹைவே வெல்கம் பண்ணுவேன் நம்மள. சூப்பர். எப்பவுமே இந்த ஹைவேல வந்து கூட்டமாகவே இருக்கும். எல்லா ஹைவேவும் சருகுன்னு போவாங்க. ஆனால் இங்கே பஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய இடத்துல பஸ்ஸில் போவாங்க. பேர் பார்த்தீங்கன்னா குதிரை குத்தி பள்ளம். பஸ் ஸ்டாப் பேர் குதிரை குத்தி பள்ளம். சைடு எடுத்து போகலாமா? முன்னாடி சைடில் பார்க்கலாம். ஒரே ஒரு கார் வருது. நமக்கு வந்து சைடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சைடு எடுத்து போயிடலாம். சைடு எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடலாம். மறுபடியும் முன்னாடி ஒரு லாரி போகுதா, அது ஏதோ சிக்னல் கொடுக்குது. பிரேக் அடிப்பாங்களா? பின்னாடி நமக்கு வந்து வண்டி வருது. சைடு எடுக்கலாமா வேண்டாமா? சைடு எடுக்கலாமா வேண்டாமா? அந்த அண்ணன் வந்து ரைட் சைடில் போகுது. இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம வந்து லெஃப்ட் சைடில் போகுது. நம்ம சைடில் பார்த்தே போய்க்கலாம். இந்த அண்ணன் இன்னும் இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டே வந்து வராதவங்களும் என்னன்னு தெரியலையே. என்ன கதைன்னு தெரியல. அந்த அண்ணன் இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டே வருது. வீடியோவில் வீடியோ முடிஞ்ச அங்கே வந்து வருது. முன்னாடி ஒரு இது வரும். அதனால் நம்ம வந்து ஸ்லோவாகவே போய்க்கலாம். சைடு இருக்க வேண்டாம். ஸ்லோ 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 ஸ்லோ. அடுத்து இப்போ சைடு எடுத்துக்கலாம்பா. சிசி அதிகமாக வேற வண்டியாக இருந்தால் கொஞ்சம் சைடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா முறுக்கணுமே வந்து இழுத்துக்கிட்டு போயிடும். நம்ம வந்து முறுக்கணுமெல்லாம் இழுத்துக்கிட்டு போகாது. ஓரளவு கொஞ்சம் நம்ம முறுக்கி ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் அப்புறம் தான் கொஞ்சமா இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ள பின்னாடி வர கார் வந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போயிடுவாங்க. அந்த வண்டி கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து ஓட்டிக்கிட்டா பரவாயில்ல. ஆல்சன் வாங்கி போடுறது மக்கள் சரி பிடிச்சிருக்கு. ஆல்சன் வாங்கி போட்டு நான் வருகிறேன் வந்து போயிட்டு இருக்கிறேன். ஹிந்துஸ்தான் தொழில்நுட்ப கல்லூரி இந்த பக்கம் தான் இருக்குது. காலேஜில் ஒரு கூடு கட்டியிருக்கோம். கூடு என்னென்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடு யாரும் ஏறி அடிச்சுட்டு பார்க்கறது. பெட்ரோல் பம்ப் இருக்கு. காலேஜ் முன்னாடியே வந்து பெட்ரோல் பம்ப் இருக்கு. நம்ம ஹிந்துஸ்தான் சர்ஜிலால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ். ஆயா எங்க நான் பார்க்கவே இல்லை. விட்டு அடிச்சு தூக்கிடுவேன். பசையாருன்னு இருக்குதா? நாயாவும் பச்சை சீலையா? நானும் பார்க்கவே இல்லை. ஏதோ ஓடி வரும்போது பார்த்தேன். குடு 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 குடுன்னு. அதே கத்துது. அவங்க முன்ன தெரியுங்களா? அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. போலீஸ் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே நாம வந்து இப்படி கொஞ்சம் சைடு வாங்கிட்டோம்னா இந்த ஜீப்ரா லைன் மாரி இந்த கோடு கூட கேப் விட்டு இருக்குல்ல, அந்த கோட்டிலே நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து போலீஸ்கார் வந்து நம்ம நிறுத்த மாட்டாரு. நாம வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கலாம். சேலம் விமான நிலையம் ஏர்போர்ட் இருக்குங்க. இங்கதான் சேலத்தோட ஏர்போர்ட் இருக்கு. ஓமலூர் போற வழியிலும் சேலம் விமான நிலையம் இருக்கு. சேலம் ஏர்போர்ட் இருக்கு. சர்வீஸ் ரோட்ல பூந்து நம்ம வந்து அந்த சைட்ல வந்து இந்த பக்கம் போயிட்டோம்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடலாம். நம்ம சர்வீஸ் ரோட்டுக்கு இப்போ போட்டாவில்ல, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். ஓமலூர் காவல் நிலையம் சேலம் மாவட்டம். உதவிக்கு 0429022223.
சூரிய வம்சம் மியூசிக் தானே இது. அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொக்லிங் இருக்கு, ஜேஜேபி இருக்கு, ட்ரக் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் மாங்காய் மரமா இருக்கும். மாங்காய் மரங்கிற மாதிரி மாங்காய் கடையா இருக்கும். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் பொக்லிங்கா இருக்கு. இந்த வேணும்னா இந்த மழையெல்லாம் இப்படி வாங்கி போய் குறைஞ்சிக்கலாம். கரெக்ட் பாடம் குறைஞ்சி வச்சுக்கிறாங்களா இனிமேல் வேறு போறேன்னு. முன்னாடி ஒரு பிரிட்ஜ் வருது, போறாரு. ஆறுக்கு பெருசு வருது பாருங்க, மாருதி ஹெட்ரண்டா. விபத்து பகுதி முன்னே ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் ahead. ஹைவேக்கு ஸ்கிப் லெஃப்ட். கர்நாடக வாகனங்கள் இடதுபுறமாக செல்லவும். அப்படின்னா இடதுபுறமானா நாங்க ரைட் சைடு போறாங்களா வெயிட் வண்டிலாம். ஒருவேளை கர்நாடக வாகனம் இடதுபுறமாக செல்லவும்னா இப்படி கீழே சர்வீஸ் ரோட்டை பிடிச்சி போகலாமா, இல்லை வந்து மேலேயே வந்து வெப்சைட் பாஸ் சொல்றாங்களான்னு தெரியல. அது அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். நாம வந்து இப்போ லெஃப்ட் சைடு போறோம், அவங்க ரைட் சைடு போறாங்க. கனரக வாகனங்கள் இடதுபுறமாக செல்லவும்னா எனக்கு என்னோட இடது கை இது அப்படின்னா நான் இந்த பக்கம் அப்படின்னா நான் தான் வெயிட் வச்சுட்டு போறேன்னா அதுதான் வெயிட் வச்சுட்டு போறேன். எனக்கு எதுவும் தெரியலையே. டிராபிக் ரூல்ஸ் மறுபடியும் போய் அந்த படிக்கணும் வேணும். பூரா மழையும் குறைஞ்சி கரண்ட் வெள்ளம் கரடா இருந்துச்சு. பூரா இப்போ ரோட் ஆயிடுச்சு. கரெக்டு பகுதிங்க அது எல்லாமே. இந்த பக்கம் எல்லாமே கரண்ட் தான் இருந்துச்சு, பூரா ரோட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வீட்டில் வெட்டிட்டு போகிறீங்க. சவுண்ட் எங்கேயோ வருது. ஆம்புலன்ஸா என்னன்னு தெரியல. முன்னாடி போராட்டம் நடக்குதா இல்ல என்னன்னு தெரியல. வெளிப்பட்டமா போறாங்க நடந்து ஒரு இடத்துக்கு. கையில ஏதோ கொண்டு போறாங்க பத்த வச்சு. இன்னைக்கு இறந்தவங்களை சடன் செய்யறதுக்கு எடுத்துட்டு போறாங்களா நம்பி. அப்படி இடம்னா இறந்து போயிட்டாங்களா அடுத்த நாள் போய் பால் தூக்கி வருவாங்களா அது மாதிரி போறாங்க. இல்ல தப்பா சொல்றேன்னா என்னன்னு தெரியல. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வெறும் செடிகளா வச்சிருக்கிறாங்க, அரளி செடிங்க. இந்த செடிகள் என்ன பண்ணணும்னா பொல்யூஷன் வருது. பொல்யூஷன் இது வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த செடி வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வைக்கிறாங்களா, இந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சுக்க வேணும். இப்போ நாம 2 பிரிட்ஜ் ஏறணுமா, ஒரு பிரிட்ஜ் ஏறணுமா? 2 ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். 2 ஏறிட்டோம். இப்போ நம்ம வந்து கீழே சர்வீஸ் ரோட்ல தான் போக வேணும். இது ஒரு கணக்கு இருக்குதுங்க, அது மறந்து வேற பாப்ப ரெட்டா பூட அப்படி கரெக்டா பிரிட்ஜ் கணக்கு வச்சுக்கிட்டு தான் பிரச்சனை. 2 பிரிட்ஜ் ஏறி அடுத்த பிரிட்ஜ் வரும்போதெல்லாம் நம்ம கீழே வந்து ரைட்ல வாங்கிக்கணும். ரூட்லாம் தெரியும், எழுதினையும் போயிட்டு வர ரூட்டு தான். இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகி போயிடும் ஒரு டைம். ஸ்ட்ரெயிட்டா போனா சேலம் போகலாம். வாரி பேக்கரி, ஸ்ரீ வாரி பேக்கரி, ஸ்டார் மேக் ஓவர்ஸ். இது இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸ்டார் மேக் ஓவர்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ரோடு அந்த அளவுக்கு இல்லை, இங்கேயும் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பிரிட்ஜுக்கு அடியில் போக வேணும். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரோடு அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்காங்க. இங்கே தான் வந்து போலீஸ் நிற்பாங்க கரெக்டாக. கரெக்டாக இடத்துல அந்த அண்ணன் வராரு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வந்து போலீஸ் நிற்பாங்க. ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்கூல் வேன்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்டு, கண்டிப்பா ராயல் என்ஃபீல்டு வந்து வாங்குறோங்க. சாமுண்டியா, சாமுண்டி. ஓஹோ, இந்த வண்டிங்களுக்கு பின்னாடி எல்லாம் சாமுண்டி, அப்புறம் குமரன் இது மாதிரியா எழுதியிருக்கும். சாமுண்டின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது குபேரா ஹோண்டா. பிரியாணி விளையாட்டு
புதுசு புதுசா பில்டிங் வருது. நகர பேருந்து நிலையம் 010 நாட்டுக்கார புதூர் ஓமலூர். மலபார் ஃபுட்கார்ட் பரவாயில்லண்ணா. கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. அப்படின்னா ஸ்கூல் வேன்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல வந்துட்டோம்னா பிரச்சனை, டிராஃபிக் பிரச்சனையாவே இருக்கும். ஏலா ஏலா காதல் அணுக்கள் உலகில் எத்தனை நியூட்ரான் உடம்பி மொத்தம் திடீர்னு ஐப்பட வைக்க மாட்டாருங்க. ஐபி சாங் பண்ணலாமா? காப்பிரைட் வந்துருந்தா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாடலாம். அது காப்பிரைட்டு வருமானு தெரியல, பார்க்கலாம். ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐயல் கையவள் தான ஐயோ என நீயக்கும் மைகளுக்கெல்லாம் இது முறையை அவள் தந்து விட்டாள் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அவள் வந்து விட்டாள். இது வந்து ஓமலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டில் ஏதோ கோடாரம் மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க கரெக்டாக வாங்கலாட்டு நம்ம கொஞ்சம் கரெக்டாகிக்குவோம். ஆஹா, இந்த அக்காவை எனக்கு தெரியும். இந்த அக்கா வந்து ஓமலூரில், அதாவது ஜலாண்டாபுரம் சைடில் இருந்து வருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். இந்த அக்கா தான் பார்க்குவாங்க, பேகை தூக்கிட்டு வருவாங்க. நான் நினச்சிருப்பேன் நிறைய டைம் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க, லிஃப்ட்டு கிட்ட கூட ஒரு டைம் வந்திருக்கிறாங்க. நாம் வந்து போகிற மாதிரி இருந்தால் ஓமலூரில் லிஃப்ட் கொடுக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் அந்த டைமில் நான் வந்து ஓமலூர் சைடு வரமாட்டேன். போடு ஜனநாயகன். இந்த தேட்டரில் தான் எப்பவுமே ஜேன்னு இருக்கும். படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சப்போ இது மாதிரி வச்சுட்டாங்க. மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு 2 வாரம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு படம் வந்துருச்சு. அப்புறம் அதை போட்டு இதை எடுத்துக்கிட்டாங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்னா இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு செட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இது எவ்வளோ ஸ்டோரேஜ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நான் வந்து எடுத்து என் ஃபோனில் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா என் ஃபோனு என்ன திணறும் முக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ எம்பிபிஎஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஃபோனில் தான் நான் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை லேப்டாப்பில் ட்ரை பண்ணலாமா? ஐ டோன்ட் நோ ஐடியா, பார்க்கலாம். ஃபோனில் போட்டு பண்ணுறது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப்பில் வந்து பண்ண முடிச்சா லேப்டாப் பண்ணிக்கலாம். லேப்டாப்பும் கவர்மெண்ட் லேப்டாப் தான், அதனால் அதுவும் நிற்கும். என் ஃபோனும் நிற்கும். ஃபோனு பரவாயில்ல, கொஞ்சம் சூடு ஏறி போச்சுன்னா ராவடியாக இருக்குது. சூடு ஏறதுனா நல்லா இருக்குது. சூடு ஏறி போயிட்டா லேக் ஆகுது. சூடு இல்லைன்னா ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ராசஸ் பண்ணுது. அதனால நான் என்ன பண்ணேன்னா அப்போ போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிருவேன் சூடு குறையிட்டேன். ஆனால் எதையாவது கவர் பண்ணி தான் வைக்க வேணும். ஆனால் நான் வந்து அப்படியே வச்சிருவேன், ஹீட்டு வச்சிருவேன். ரோடு பார்த்து வரணும். இப்போதான் பேட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அந்த மிஷின் வச்சு. ஆனாலும் இருந்தாலும் வந்து ரோடு அந்த அளவுக்கு இல்லைங்க. இதுக்கு மேலே ஒரு டிரைவர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரீசெண்டாகவே நிறையா இது நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கே இப்போ வேலை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இவங்க லேயர் மேலே ஏற்ற இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குறுக்கு கம்பிகள் வந்து ரொம்ப வைக்க வேணும். ஏன்னா மேலே வேற ஹீட்டு வேணும்னா நம்ம போய் கீழே விழுகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தாத பயமாக இருக்கு. என்ன பண்ணா சைடில் வந்து கம்பிகள் வேலிகள் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆக்சிடென்ட் நடந்தாலும் சைடில் வந்து கீழே விழுகிற வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். அதுதான்
முன்னாடி ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போட்டு போறாருல்ல, அந்த வண்டி தான் நாம வச்சிருக்கிறோம். ஹீரோ நம்ம பாருங்க, அந்த ஃப்ரூட் ஸ்டிக் அப்படிங்கிற இது வந்து வச்சிருந்தாங்க. ஆனா கடையே திறக்க மாட்டேங்கிறாங்க. கடை திறந்தா தானே ஓடும், அவங்க வந்து கடையே திறக்க மாட்டேங்கிறாங்க. லவண்டாபுரம்னு ஒன்று வச்சிருந்தாங்க, அதையும் வந்து எடுத்துட்டாங்க. ஸ்கூல் டைம் இல்லைங்க, அதனால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஸ்கூல்னா தான் டிராஃபிக் இருக்கும். உன்னை தாண்டி வருவாயா உன்னையாட ஜோடி தேவை. இங்கேதான் வந்து வெயிட் அதாவது லாரிஸ் எல்லாம் நிற்குதுன்னா ஸ்கூல் டைம்ல வந்து மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து லாரி வந்து அந்த அளவுக்கு எதுவும் போகல. 9 மணிக்கு மேலதான் எடுக்கும்னு நினைக்கிறாங்க, வச்சிருந்தாங்க பார்க்கலாம். இப்போ இந்த லாரிலாம் போகுது. அந்த வீடு தெரியுதுங்க, அந்த முன்னாடியில வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்கூல் டைம்ல வந்து வெயிட் லாரி அப்படிலாம் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் கனரக வாகனங்கள் இதெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போர்டை காணோம், எங்கேயும் போர்டை காணுங்க, எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா போர்டு வந்து வச்சிருந்தாங்க, எங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அங்க இருக்குதுங்க, இந்த தெரியுதுங்களா அந்த போர்டு, பிளாக் கலர் போர்டு, அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு எங்கேயுமே காணும். அப்ப அதுவேதான் இருக்கும், ஏன்னா அது பின்னாடிதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிலாம் நிக்குது. பார்க்கலாம், அதுவேதான் இருக்கும்னு நம்புறோம். அதேதாங்க, போர்டை மாற்றி வச்சிட்டாங்க, அதனாலதான் போயிட்டு நினைப்பேன். ஐஸ் எடுத்துட்டு போறாங்க. இங்க மினிப்ல எப்ப கட்டுனீங்க சொல்லவே இல்லை. முன்னாடி வந்து ஐஸ் பார் எடுத்துட்டு போறாங்க, பெரிய ஐஸ் பார். எங்க இருந்து எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல, ஐஸ் பார் எடுத்துட்டு போறாங்க, அதாவது பெரிய ஐஸ் கட்டிட்டாங்க. ஹெச்பி பெட்ரோல் பங்க். எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. நான் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து அப்படியே ராவா வந்து யூடியூப்ல வந்து அப்லோடு பண்ணுவேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து லாங்கா யாரு பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அப்படி கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி உங்களை தெரிவிச்சுக்கிறேன். கடை நிறைய கடை வருது, கடைகள் வாடகைக்கு கொடுக்கணும். என்ன கடை வச்சா வரும்னு தெரியல. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, என் வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தெரியும், கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்றது அது எப்படி விவரிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பினஸா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றத விட கொஞ்சம் என்ன சொல்றது, மோட்டிவேஷன் தான். அது உத்வேகம் அப்படின்னு போல சொல்லலாம். இல்ல ஒரு தன்னம்பிக்கை என் மேல எனக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து நீங்க பண்ணிங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன். இது ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ப்ளூ கலர் பூ வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பின்னாடி வந்து காம்பெல்லாம் உடஞ்சேதான் இருக்கும். இது நான் உடைக்கலாவது உடஞ்சிருந்துச்சு. இந்த பூ வாங்கினா இதுதான் பிரச்சனை, ஏன்னா இதோட காம்பு வந்து அந்த அளவுக்கு
ஸ்ட்ராங் இல்லை, சும்மா இதாட்டு இருக்கும், உடஞ்சி போயிடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாவே வந்து காம்பு வந்து உடஞ்சிரும். பெட்ரோல் பங்கா சூப்பர்ரா. பெட்ரோல் பங்க்லாம் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு, அதனால யாரும் வண்டியை தள்ளிட்டு போறதில்ல. பெட்ரோல் பங்க் வந்து ஸ்டாப்பு வந்துட மாட்டேங்குது. இப்போ பெட்ரோல் விலை மட்டும் ஆனால் கரையவே மாட்டேங்குது. 108 ரூபா 80 பைசாவே நம்ம இருந்துச்சு காலையில நான் அடிக்கிறப்ப பார்க்குறப்போ. டிவிஎஸ் 50 அருமையான வண்டி. இது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. 50 கொடுக்குமா? அதனால டிவிஎஸ் 15 சொல்லியிருக்காங்களோ. சிசி கம்மி தான், மைலேஜ் எவ்வளோன்னு தெரியல. டிவிஎஸ் 50 யாராச்சும் யூஸ் பண்றீங்க இருந்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என் வண்டிக்கு மைலேஜே என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த டைம் கடையில் நான் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொருளுங்களை பூரா திருடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல விரும்பல. லைட்டுக்கு ஸ்டாண்ட் வச்சிருந்தா லைட்டு ஸ்டாண்டையும் வந்து திருடிக்கிட்டாங்க. மைலேஜ் அப்புறம் ஸ்பீடோ மீட்டரோட வயிறு இது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்க. அதாவது தெரியல, நான் பார்க்கல. அப்புறமா ஏதோ வண்டியெல்லாம் கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த லைட்டு வைக்கிற ஸ்டாண்டு அப்புறம் ஸ்பீடோ மீட்டர் வயிறு இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஸ்பீடோ மீட்டரோட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஏதோ ஒக்காவளை எடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் மறுபடியும் அதே கடையை விட்டேன். ஸ்டாண்டை வந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, வண்டியில் இருக்கிற எதுவும் பொருளை கழட்டாதீங்க. அப்புறம் போய் கேட்டப்போ நான் எடுக்கல அப்படின்னாங்க. நான் அந்த கடையில் போய் வண்டி விடும் போது எனக்கு நல்லா நினைப்பு இருக்கு, அந்த ஸ்டாண்ட் வந்து அங்கேதான் இருந்துச்சு, கிளாம்ப்பு. அப்புறம் ரிட்டர்ன் வண்டி எடுக்கும் போதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த கிளாம்ப் இல்லை திருடிட்டாங்க. எதுக்கு முன்னா நாம ஒரு வேலைக்கு கொடுத்தோம்னா அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டாம். எதுக்கு வண்டியில் இருக்கிற பொருள் எக்ஸ்ட்ரா பொருளை வந்து திருட வேணும்? அந்த சுவிட்சு இருக்குமில்ல, அந்த சுவிட்சே ஆட்டையை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த இதையும் கிளாம்பு ஹோல்டு, அதை லைட்டை ஹோல்டு பண்ணிக்கிற கிளாம்பையும் திருடிக்கிட்டாங்க. அந்த கிளாம்பு வரும் 300 ரூபா வரும், அந்த சுவிட்சு நான் 70 ரூபா 80 ரூபாய் போட்டு வாங்கினேன். இப்படி திருடி வச்சுக்கிறதுனால என்ன உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கஷ்டப்பட்டு வாங்குறோம், அதை நம்ம நம்பி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறோம்னா பக்கம் இறந்து போயிட்டாங்க விடுறோம்னா நம்பிக்கையில தான் விடுறது. நீங்க அந்த நம்பிக்கையை வந்து கெடுக்கிற விதமா வந்து இப்படி திருட்டு பழக்கம் வந்து திருடிக்கிட்டீங்கன்னா இண்டிகேட்டர் போடுறாங்க. ஓ கரெக்டா வேணுமா? இந்த கோயில் தான் வேற லெவலு சாமி ஆட்டாங்க. சென்டர்ல வந்து ரோடு போறதுக்கு இந்த கோயில் எடுக்கிறதுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால இந்த ரோடே போடாத வச்சிருந்தாங்க. இருந்தாலும் கேஸ்ல வந்து இந்த சாமி ஜெயிச்சிருக்கீங்க, வேற லெவல்ல அந்த சாமி ஜெயிச்சு என்னை யாராலையும் எடுக்க முடியாதடா அப்படின்னு வந்து சொல்லுது. ஏன்னா கேஸ் போட்டிருந்தாங்க அந்த இது மாதிரி சாமி மேல. அதாவது ரோடு போறதுனால ஹைவே வருது இல்லையா, அதனால போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ரோடு வந்து போடாதே வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த சாமி ஜெயிச்சிருச்சுங்க. திருடாதீங்க, பொருளை திருடாதீங்க. ஏன் திருடுறீங்க? இருக்குது மலை மலை பார்க்குது வீசி இருக்குது காத்து காத்து மலை காத்து. பாடலே பாட முடியாதுங்க, ஏன்னா காப்பிரைட் போட்டவங்களா என்ன பண்ணுறது? எதுக்கெல்லாம் காப்பிரைட்டே போகுது. எது என்னத்துக்கு வேணாலும் இப்படிதான் காப்பிரைட் போடுறாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் போடுறாங்க, லைன் போடுறாங்க. லைன் போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்ட்ரைக் போட்டாங்களா சேனலே தூக்கி போடுவாங்க. நானும் அப்பப்போ வீடியோ போட்டு தான் இந்த சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன். அதையும் நான் இழக்க விரும்பல, அதனால எதையும் பாட வேண்டாம். பாட்டுக்கள் நிறையா இருக்குது. ஆனா இந்த கேமரா சார்ஜ் நல்லா நிக்குதுன்னு நினைக்கிறதுங்க. ஏன் இவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பக்கமா வந்து கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வரும்போது 1 மணி நேரம் இருக்கும், இப்போ நான் போகும்போது எப்படியும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். இப்படிங்கிறப்ப பார்க்கலாம். நான் ஃபுல் சார்ஜ் தான் போடலை கேமராக்கு.
கொஞ்சம் தான் சார்ஜ் போட்டிருந்தேன், இருந்தாலும் இவ்வளவு நேரம் தாங்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப பரவாயில்ல. பேட்டரி நல்லா சார்ஜ் நிக்குது. 2 பேட்டரி இது 1330 mAh. நான் ஃபுல்லாவே பார்த்துட்டீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் மைக்கை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு வரேன். எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா ப்ளூடூத் வந்து வாங்கினா இந்த ஆக்ஷன் கேமராலாம் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் துணிக்கடை ஈசா எலக்ட்ரிக்கல் ஷோரூம் இங்க ஒரு கடை இருந்துச்சு, வெஹிக்கிள் கடை. டக்கம் மறைச்சிக்கிட்டே போகுது. ஸ்கூல பாரு, 8 சோடு இருக்குதுங்க. பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறேன். என்னடா 8 சோடு பண்ணிட்டீங்க? கிரவுண்ட் இருக்குதா இல்லையான்னு தெரியலையா? எவ்வளவு பெரிய கிரவுண்ட் தெரியுமா அது? பழங்காட்டு படையாச்சியா? படை கட்சி ஏதோ ஒண்ணு போ. ஆரம்பங்களாம் ஒண்ணு விளாண்டாபுரம். ஏன்னா என்னென்ன பண்றாங்க, ஸ்கூல் கிரவுண்டே இல்லை ஆட்டமுதா. ஐயோ, 8 சோடு கிரவுண்ட் இங்க கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. போகும்போதுதான் நான் கவனிக்கவே இல்லைங்க. சின்னதுராது இவ்வளவு பெரிய பில்டிங்கு. நான் இதை கவனிக்கவே இல்லைங்க. 2 கேட்டு 3. என்ன நடக்குதுன்னு தெரியுது எங்க ஸ்கூல்ல. எங்க ஸ்கூலுக்கு முன்னாடி பிள்ளையார் இருப்பாருங்க, அவர்தான் வீடு. இது எங்க ஸ்கூலு, இது பக்கத்து ஸ்கூலு. மெட்ரிக்கு, அது வந்து மெட்ரிக் இல்லை, அதாவது அரசு. அதான் அரசுன்னு சொல்லுவாங்களா, அரசோட டக்குன்னு வாயில் வர மாட்டாங்க. அரசு பொருள்கள் மட்டும் வாங்கி தர பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி. இங்க இருக்குங்க. இங்க வந்து ஒரு நாகப்பழம் மரம் இருக்கும். நாகப்பழம் வந்து கொட்டி கிடக்கும். போலீஸ்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நான் போய் இந்த ஸ்கூல் வரும்போதெல்லாம் பக்கம் நாகப்பழம் போய் பிரிச்சுட்டு வந்துடுவோம். போலீஸ்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, கல்ல மீன் போடுவோம், இருந்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். முன்னாடி இருக்கிறது தாங்க வந்து கைலாசநாதர் கோயில். தாரமங்கலம் இப்போ நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். தாரமங்கலத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோவில் கோபுரம், சிற்ப சிலைகள் வந்து நிறைய செதுக்கி வச்சிருக்கிற இடம்னா அது எங்க கைலாசநாதர் கோயில் தான். இதுதான் எங்க கைலாசநாதர் கோயில் தான். பாட்டு பிடிக்க மதுரை மாதிரி கொழுந்து வாசம். ஐயா ராஜா ஐயா, காப்பிரைட் போட்டுறாதீங்க. ஜீவா தாரமங்கலம் இந்த ரேடியோ சவுண்ட் சிஸ்டத்துல வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களத்தான் கேட்கணும். நான் வந்து போடல, நான் பாடல, சைட்ல பாடிட்டு இருக்குது. என்ன காடுது மகேன் இல்ல, வேற ஏதோ பேர் வரும். இப்போ வந்து கடலூர் மாரியம்மன் நோம்பி போட்டிருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் கூட்டமாகத்தான் இருக்கும். இது கைலாசநாதர் கோவில். இது வந்து பழைய போலீஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். இங்கேயே எங்களை கூட்டிட்டு வந்துருக்குறாங்க. நாங்கள் என்சிசியில் இருக்கும்போது எங்களை இங்கே கூட்டிட்டு வந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தோட ஏபிஆர் நீங்கள் வந்து சைடில் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க காட்டுறேன். இப்போதான் ஓப்பன் பண்ணுறாங்களாட்ட வந்து. இதுதான் தாரமங்கலத்தில் இருக்கிற ஏபிஆர். தாரமங்கலமும் ஓரளவு நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க, சிட்டி ஆட்டம். ஐயா நான் பாடுறத மட்டும் கேளுங்க, ஐயா இளையராஜா பாடுறத கேட்காதீங்க, நான் பாடுவேன் பாட்டு நல்லா, அதை மட்டும் கேளுங்க. போயிட்டாரப்பா. ஜிம்பிச்சுக்கான் 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 ஜிம்பிச்சுக்கான். ஐயா கொஞ்சம் முன்ன போங்க ஐயா. இப்போ வந்து நான் வந்து ரைட் சைடு வந்து கட்டாக போறேன்.
லா 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 லா. பம்பர 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 பம் பம்பர பம்பரம். ஐயா ஐயோ 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 ஐயா ஐயா நாங்க ரொம்ப ஐயா சொல்லுங்க ஐயா முன்னாடி போற வண்டிங்க ஐயா நான் என்னவும் பண்ணலைங்க ஐயா எதையோ ஒண்ணு பாடுவோம் ஐயா. நைட் நான் கோயிலுக்கே வரலைங்க. கோயிலுக்கு வராதனால பார்த்தீங்கன்னா வந்து கோயிலில் இருக்கிற கடைப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. சும்மா சொன்னேன் டியூடு 99% அப்புறம் இப்படிதாங்க குமராபாளையத்துல இதே கடையோட பிரான்ச்சுன்னு தான் நினைக்கிறேன். அந்த கடையில ஹிந்திக்காரங்க தான் வச்சிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டிங் பண்றதுக்கு போனேன். அங்க போனதான் எனக்கு வந்து பிரச்சனை. இப்ப எல்லா கடையும் நான் சொல்லல, அதை மட்டும் சொல்றேன். அவங்க போயிட்டுனா எனக்கு வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சு, ஸ்ட்ரெயிட் பண்ணதுல இருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சுக்கிட்டுங்க. ரொம்ப அயன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஹீட்டு, ஏகப்பட்ட ஹீட்டு. அயன் வந்து ரொம்ப பண்ணிட்டான். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடியெல்லாம் கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அந்த ஹீட் பண்ணதுல இருந்து என் தலையில இருக்கிற முடி பூரா ஒவ்வொன்றா போயிட்டு இருக்குது. சொட்டையாகி போயிருமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். போய் மொட்டை ஒன்று போட வேணுங்க. பழனி போய் ஒரு மொட்டை போட வேணும். மொட்டை போடலாம், சிந்திச்சுக்கலாம். மொட்டை போட்டா முடியலரும் கொட்டாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, போய் போட்டு வரும். என்ன இப்போ சேலம் ஓஎன்6 முன்னாடி ஓட்டல் ஒரு பக்கம் கிராஸா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் கிராஸா இருக்கிறேன்னா என்னன்னு தெரியல. இந்த நேற்று வந்து இந்த மாருதி சுசுக்கி ஷோரூம் வந்து காரு நேற்று எடுத்தாங்க. காரு நேற்று எடுக்கும்போது எல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற லெவலு பார்த்தேன். ஹாப்பியா இருந்தாங்க. இங்க வந்து ஜோதிஷ் காலேஜ் இருந்துச்சுங்க. இருக்கிறதுக்கான இடங்களே காணும். ஜோதிஷ் காலேஜ் அப்படியே என்னமோ வரும். அது எடுத்துட்டாங்க. வேற மாதிரி ஐயோ. மக்கள் எல்லாமே பரபரப்பா இருக்கிறாங்க. பார்க்கலாம். இவரு ரீசெண்டா இறந்துட்டாருங்க. கண்ணையன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா பக்கமா இறந்துட்டாரு அவரு. இங்க பாருங்க பெட்ரோல் பங்க்கு. இப்ப நான் போற டைம்லயே பாத்துட்டீங்கன்னா 1 2 3 4 5 பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் வந்து 8 கிலோமீட்டருக்குள்ள 5 பெட்ரோல் பங்க்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா பெட்ரோல் பங்க்ஸ் வந்து நிறைய வந்து இப்ப வர ஆரம்பிச்சிச்சுங்க. பெரிய மலை முருகன் திருக்கோவில். பணம் வேணுங்க அதில் கல்யாணம் பண்றதுக்கெல்லாம். ஆனா இப்படி மண்டபத்துக்கும் தனியா செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு அந்த காசு கொண்டு போய் வேற யாருக்காச்சும் உதவி பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத கிராண்டா பண்றோம் அப்படின்ட்டு இப்படி போய் செலவு பண்றாங்க. இருக்குது பண்றாங்க, உனக்கு என்னடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து அது வேஸ்ட் செலவு தான் நான் சொல்லுவேன். யாரோ ஒருத்தருக்கு சாப்பிட கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்க உங்களை வெளியே கொடுக்கறதுக்கு நான் சொல்லினாலும் நீங்க உங்களுக்கு தேவையான நீங்க மேம்படுத்துறதுக்கு தேவையானதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவில் வந்து கட்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கட்ட முடியல. எதுவுமே இல்லைங்க. 5 வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் கட்டி முடிக்கல. இளையராஜா ஐயா பாட்டை எனக்கு ஏற்று மாட்டேங்குது. போறோம். வீடியோவை
கேமராலேருந்து ஃபோனுக்கு ஏற்றுறோம், எடிட் பண்ணுறோம், எப்படி எடிட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நிறைய கிளிப்ஸ் இருக்கும், அந்த கிளிப்ஸை போடாத்தையும் ஒட்டியாக்கி கொடுத்துருவோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து சும்மாவே வருது, ஏரி, இது எல்லாமே வந்து ஏரி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் வெறும் முள்ளிச்செடியாக இருக்குது. இந்த ஏரிக்கெல்லாம் எப்போ தண்ணி வருது? அது பெரியண்டிச்சு மறந்துக்கிட்டு இருப்பாரு. பெரியண்டிச்சு அம்மன் 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 பொண்ணு பையன் இல்லை. இப்படி கடைசி வரையும் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்க பேர் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல போடுங்க. கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க போடுவீங்க, உங்க பேர் வந்து எனக்கு தெரியும். ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்க நீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா உட்காந்து பார்க்கணுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். இப்போ என் வீடியோ யாராவது ஃபுல்லா உட்காந்து பார்த்து இருந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அது வந்து அவங்களுக்கு டைம் வேஸ்டாக இருக்கலாம், இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அப்படியே எடுத்து போட போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியணும், நானும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்ப்பேன். ஏன்னா அப்படிதான் நான் என்ன பேசியிருக்கிறேன் பேசலை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். எடிட் பண்ணிட்டு கிராப் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அப்படியே நான் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண போறேன். அப்படிதான் நான் என்ன பேசுறேன், என்னெல்லாம் பேசலாம், வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ நான் வந்து சும்மா டெஸ்டிங் கோசரம் வீடியோ எடுத்தேன். ரொம்ப நாளாக வந்து எடுக்கவே அப்படின்னு என் மாசு வந்து துணிஞ்சு இந்த வீடியோ வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. யார் என்ன நினைச்சா என்ன, நீ வந்து வீடியோஸை வந்து போடு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால போடலாம். ஓகே, வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால தொண்டை வலிக்குது. தொண்டை வலிக்குதுன்னா சிறுநாக்கும் வந்து வீங்கி போயிருக்குதுங்க. சிறுநாக்கும் வீங்கி போனதுனால அந்த அளவுக்கு என்னால் பேச முடியல, கரெக்டாக எதுவும் பேச முடியல, தொண்டையெல்லாம் வலிக்குது. சரி, நான் கட் பண்ணிக்கிறேன்.